தோழிகள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் வணக்கத்தை உறுதிக் கொண்டு கிட்டத்தட்ட 2008 தொடங்கி இதுவரை எங்களோட்டின் சார்பில் 63வது கலாய்வை இன்றைக்கு வெளியிடுகிறோம். தமிழகத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 2020 சட்டமன்ற தேர்தலையொட்டி 4 கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அது 3 ஆய்வுகள் முன்கூட்டியே விடப்பட்டது. இப்போது 4வது ஆய்வாக 210 தொகுதிகளிலும் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு அதனுடைய முடிவை இன்றைக்கு நாம் வெளியிடுகிறோம். கிட்டத்தட்ட 26ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி கூடிய 210 தொகுதிகளும் கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்டு தரவு சேர்க்கப்பட்டது. இந்த வருகிற சட்டமன்ற 4 முனை போட்டி என்ற பார்வை பார்க்கிறபோது வரவிருக்கும் 2000 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தற்போதைய அரசியல் சூழ்நிலையை பார்க்கும் போது 4 அணிகள் உருவாகியுள்ளன. வாக்குகள் சிதறுவதால் அது திமுக கூட்டணிக்கு சாதகம் அமையும் என்ற கருத்து முழுமையாக சரியானது அல்ல. திமுக, அதிமுக, தாவேக ஆகிய 3 முக்கிய அரசியல் அணிகளில் தற்போது திமுக கூட்டணி மிகவும் வலுவானதாக தோன்றுகிறது. அடுத்ததாக அதிமுக கூட்டணியும் வலுவான அணியாக பிம்பம் காட்டப்படுகிறது. ஆனால் தாவேக வலுவிழந்த அணியாக கருதப்பட்டாலும் அது தேர்தல் முடிவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக திமுக கூட்டிலிருந்து 12%, அதிமுக 8.5%, மேலும் நாதாக 2% ஆன மொத்தம் 22.5% வாக்குகள் தாவக்குடி சென்றால் அது ஒரு பெரிய கூட்டணி கொடுக்கும் கடுமையான பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நிலைமை உருவானால் தேர்தல் முடிவுகள் இழுபறி தொகுதி சட்டமன்றம் அமையக்கூடிய வாய்ப்பும் மறுக்க முடியாது. இந்நிலை வறுமையானால் தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் இழுபறி நிலை ஏற்பட்டு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருவரில் ஒருவருக்கு கடுமையான பின்னடைவையானது மிக பெரும் பாதிப்பை தாவேக தரும். மக்கள் விரும்பும் முதல்வர் என்று பார்க்கிற போது தமிழக மக்கள் மனதை ஈர்த்த தலைவர்கள் முதல் 3 இடங்களை பிடிப்பவர்கள் யார் பார்க்கிற போது முதலிடத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு இணையாக விஜய் அவர்கள், 2ஆம் இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 3ஆம் இடத்தில் திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்கள் பார்க்கப்படுறாங்க. இதுல அண்ணாமலை பார்க்கிற போது மாற்றம் என்ற பார்வை இருக்கிற போது அந்த மாற்றத்திற்கான வாக்களிப்பு நபர்கள் அண்ணாமலையை மாற்றத்திற்கான தலைவர் என்று பார்க்கப்படுறதா பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தாக தமிழகத்தின் கூட்டணி ஆட்சியே வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான திமுக, காங்கிரஸ், பிசிக கூட்டணி 31.53%இருந்து 39.80% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக, பாஜக, பாமக கூட்டணி 27.38இருந்து 30% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாதாக கூட்டணி 5இலிருந்து 8.82% வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நோட்டா 2.82, பிற 3.81. எந்த கூட்டணிக்கு எத்தனை இடம்? வருகிற சட்டமன்ற தேர்தலில் 210 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக, காங்கிரஸ், விசிக கூட்டணி 90-138, அதாவது தாவேக ஓட்டுகள் குறைகிற பட்சத்தில் திமுக ஓட்டு அதிகமாச்சுன்னா 156 வரை திமுக பார்த்து வாய்ப்பு இருக்கு. ஆனா தற்போதைய சூழ்நிலையில 90-138 சேஃபான இடத்துல திமுக இருப்பதா பார்க்கப்படுது. மீண்டும் ஆட்சி பெறுவதற்கான வாய்ப்பாக தான் இருக்கிறது. அடுத்தடுத்து அதிமுக, பாஜக, பாமக தலைமையிலான கூட்டணி பார்க்கறது 53-70 தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. தாவேக பொறுத்தவரை இந்த தேர்தல் கணிக்க முடியல, அன்பிரடிக்டபிளாக பார்க்கப்படுது. நாதாக இழுபறி என்று பார்க்கிற போது காரைக்குடியில அந்த 4 முனை போட்டியா இருக்கிற போது திரு டாக்டர் பிரபு அவர்கள் காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர், அது இல்லாம விஜய் சுற்றுப்பயணம் சேர்ந்ததுனால அங்க இருக்கக்கூடிய மாங்குடி காங்கிரஸை சேர்ந்தவரும், தேர்போகி பாண்டியன் அமமுக கேண்டேட் சேர்ந்தவரும், சீமன் அவர்கள், இந்த 4 பேர் போட்டியிடுவதில் விஜய் அவர்கள் சென்று வந்த பிறகு அங்கே தாவேக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதாவது 4 முனை போட்டியா இருந்தாலும் அந்த இடத்துல தாவேக வெற்றி பெற்று அந்த இடத்துல டிவிகே சேர்ந்த டாக்டர் டி.கே. பிரபு அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதே போல யாருக்கு வாக்கு தற்போதைய அரசியல் சூழலில் கட்சி வாரியாக கணிப்பு என்று பார்க்கும்போது திமுக 17.70%, தாவேக 16.32%, அதிமுக 16.20%, காங்கிரஸ் 4.10%, பிஜேபி 3.50%, நாதாக 6%, பாமக அன்புமணி 2.76%, பிசிக 2%, சிபிஎம் சிபிஐ 1.40%, தேமுதிக 1.60%, சுயாட்சி 3.40%, பிற கட்சிகள் 10.14%, வாக்களிக்க போது 7.04%, திருமணிப்படை 3.93%, நோட்டா 2.86% வாக்களிக்க போறாங்க. மக்களின் மனநிலை வரும் சட்டமன்ற தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்களின் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ் ஆதரவை பெறுவதில் எந்த 3 கட்சிகள் முன்னிலையில் இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேள்வி கேட்கிற போது தாவேக முதலிடத்திலும், திமுக 2ஆம் இடத்திலும், 3ஆம் இடத்திலும் நாம் இருக்கிறது.
வரும் சட்டமன்ற தேர்தலில் 18 முதல் 30 வயதுக்குள்ளான இளைய தலைமுறை அதிகம் கவரக்கூடிய முதல் மூன்று தலைவர்கள் யார் என்று பார்க்கிறது திரு விஜய் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள், திரு சீமான் அவர்களை பார்க்கப்படுறாங்க. விஜய் தாவேல் கட்சிக்கு எந்த கட்சிக்கு வாக்குகள் அதிகம் செல்வதற்கு வாய்ப்புள்ளது என்று முதல் 5 இடங்களை பிடிக்கும் கட்சி என்று பார்க்கிறது திமுக முதலிடத்திலும், 2வது அதிமுக, 3வது விசிக, 4வது பாஜக பாமக, 5வது நாத்தக பிடிக்கிறது. வேண்டுமென்றே தேர்தலில் முன்வைத்த கணிப்புகளுக்கு மாறாக தேர்தல் விண்ணப்பத்தில் மக்களை மையப்படுத்திய நேர்மையான, நடுநிலையான, நம்பகமான, வெளிப்பான, துணிச்சலான கலாய்வுகளாக இதுவரை தொடர்ந்து கலாய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். இந்த தேர்தல் சம்பந்த கேள்விகளை நீங்க கேட்கலாம். இந்த சர்வே எந்த அடிப்படையில் ஏற்கனவே ஒரு சர்வே பண்ணிட்டீங்க, திடீர்னு இன்னொரு சர்வே கிட்டத்தட்ட 3 ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த எலெக்ஷனை பொறுத்த நம்ம இதுவரை கிட்டத்தட்ட 26 ஆண்டுகள்ல மிக சவாலான தேர்தலா இருக்கு. 5,73,00,000 பேர்ல கிட்டத்தட்ட 40% வாக்குகள் இந்த தேர்தலாம் வருகிறது. உரிமையா இளைஞர்கள், இளம்பெண்கள் வாக்குகள் இப்பதான் வராங்க. அது மட்டும் இல்லாம தமிழகத்தில் தற்போதைய சட்டமன்ற தேர்தலில் புதுவரவாக தாவேக இருக்கிற போது இந்த கட்சிக்கு யாருடைய வாக்குகள் போகிறது அப்படின்றது பெரும் சவாலா இருக்குது. அது இல்லாம குறிப்பா இளைஞருடைய ஓட்டுகள் பெரும்பான்மையா இருக்கிறது. அது இல்லாம எல்லா கட்சியுடைய கோர்பட்டு குறையப்பட்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரங்கள், தன்னுடைய பிரச்சாரங்கள் பெருசா ஈடுபடல. தேர்தல் அறிக்கையும் இந்த தேர்தல் ஈடுபடல. ஒரு விஸ்தரமான தேர்தல் இருக்கிற போது இந்த ஆய்வுகள் எடுக்கப்பட்ட 4ஆவது எடுக்கப்பட்ட கூட சற்றும் இப்போது கூட எங்களுக்கு தாவேகாவுடைய சீட்டு கணிப்பதில் மிகப்பெரிய சவாலா இருப்பதை நான் பார்க்கப்படுறேன். ஒரு எக்ஸிட் போல தான் முடிவு கிடைக்க முடியும். தற்போது சூழ்நிலை ஆய்வு செய்யப்பட்டதுல 210 தொகுதியில திமுகவுக்கு 90 138, தாவேகாவை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா 150, இதுக்கு மேல வர 5 நாட்கள் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா நிச்சயமா 156 வரையும் திமுக பிடிச்சி ஆட்சி தக்க வைக்கணும் வாய்ப்பு தான் பார்க்கப்படுறேன். இல்ல இந்த சீட்டு ஓட்டுகள் எப்படி பாருங்க, பாத்தீங்கன்னா போர் ஓட்டு தாவேகா 19 குறைஞ்சிருக்கு. அதுல டிரான்ஸ்ஃபர் தான் ஆகும். இப்ப புரியுதுன்னா டிரான்ஸ்ஃபர், அதாவது பெண்கள், இளைஞர்கள், அதாவது இந்த ஜென்சி ஓட்டு மட்டுமல்ல, ஜென்சி ஓட்டுக்கு அப்பாற்பட்ட 50 வயசு 60 வயசு, உண்மையா சொல்ல போனா ஒரு வார்த்தை சொல்ல மனுஷனும் ஒரு பேய் கூட்டமா இருக்கு. இது தமிழ்நாட்டுல 26 வருஷம் இப்படி ஒரு கூட்டத்தை நான் பார்க்கவே இல்லை. ஒரு விசிதமான வாக்களிப்பு எல்லாமே அந்த தாவேகா வந்து இந்த எலெக்ஷன் தாவேகா மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிரதான பெரிய கட்சியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த ஆய்வு 4ஆவது எடுக்கிறதுக்கான டைம் தேவைப்படுச்சு. போன சொல்லப்பட்ட அந்த கட்சியுடைய ஓட்டுகளுக்கும் இப்பைக்கும் சற்று மாறுபட்டிருக்கு. அதே மாதிரி கூட்டணி சதவீதங்கள் பார்க்கிற போது இந்த தேர்தலை பொறுத்தவரை 37% தான் வெற்றி வாய்ப்புகள் இருக்குன்னு கணிக்கப்படுது. மும்முனை போட்டி நிறைய இடத்துல இருக்கிறது. குறிப்பா அறதாங்கி தொகுதியில பாத்தீங்கன்னா பாஜக, காங்கிரஸ் போட்டிடுது. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா முகமது பர்வேஸ் சொல்லி ஒரு நபர் திமுக இருக்காரு. 40,000 ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு, தலித் மக்கள் ஓட்டு 30,000 ஓட்டு இருக்கு. அந்த இடத்துல தாவேகா வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதே வடமண்டலத்துக்கு உட்பட்ட பகுதியில 11 தொகுதிகளை தாவேகா 10 இடத்துல முன்னிலை இருக்கு. அதே மாதிரி சென்னை மண்டலத்தை பொறுத்தவரை 14 சட்டமன்ற தொகுதிகளில் 3 சட்டமன்ற, ஒரு சட்டம் திமுக தீநகர் தொகுதியில அதிமுக தாவேகா போட்டியா இருக்கு. மீதி இடத்துல சேப்பாக்கமும் குளத்தூரும் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிற திமுக. அதுக்கடுத்து எல்லா தொகுதியும் திமுக தாவேகா இருக்கக்கூடிய இந்த மாதிரி தமிழகம் முழுக்க பார்க்கும்போது டெல்டா பகுதிகளும், தென் மாவட்டங்களும், வடகிழக்கு மாவட்டங்களும், சென்னை மண்டலத்திலும் திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏடிஎம்கே வடகிழக்கு மாவட்டங்களிலும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் ஒட்டிய கோயம்புத்தூர், நீலகிரியில பார்த்தீங்கன்னா குன்னூர், ராஜன் திமுக தோல்விப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஊட்டியும் அதே மாதிரி, கூடலூரையும் அதே மாதிரி திராவிடமும் தோல்விப்படுத்த ஏற்கனவே எம்எல்ஏ வெற்றி வாய்ப்பு இருக்காங்க. 3 தொகுதி ரொம்ப அரசியல் பேசணும். ஷார்ட் டர்மா எந்த அடிப்படையில இந்த சர்வே எடுப்படுத்த என்னோட கேள்வி. அதாவது ஒரு பிரைவேட் இது சொல்லி முடிச்சிருக்கேன் கேள்வி. இல்ல போன்ல மட்டும் கேட்கலா, இல்ல வாட்ஸ்அப்ல கேட்கலா, எந்த அடிப்படையில இந்த சர்வே எடுக்கப்பட்டது? அதாவது அரசியல்வாதி மாதிரி பேசணும். சுருக்கமா நிறைய பேர் சாப்பிடாமலே வந்து அதாவது கிட்டத்தட்ட 4ஆவது ஆய்வு கிட்டத்தட்ட 35,126 நபர்களை சந்திக்கப்பட்ட தரவுகள். அது மட்டும் இல்லாம மாவட்ட வாரியாக அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனமா இருப்பதனால பழைய கரண்ட் டேட்டா, ஹிஸ்டாரிக் டேட்டா மற்றும் சாஃப்ட்வேர் எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருந்த போது கூட சவாலான தேர்தலா இருக்கு நான் பார்க்க போறேன். என்னுடைய 26 ஆண்டு அனுபவத்துல மிக சவாலான தேர்தலா இது இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். இல்ல என்னோட 50 வருஷம் அனுபவத்துல இது மேனுவலா எடுக்கப்பட்ட தரவு மாதிரி தெரியல. நீங்க சொல்றீங்க உங்களுடைய பதிலே இருக்கு, அது கணினி வாயா நாங்க எடுக்கப்பட்டது. இப்ப கணினி வாயில எடுக்கப்பட்ட நான் சொல்லல. அதாவது தரவுகள் அடிப்படையில அதான் கணக்கு. சரி, ரெண்டாவது அடுத்த பேர் இப்ப என்னன்னா பொதுமக்களை பத்தி போடுற சமூக வலைதளம் ஏதாவது ஒண்ணு போனா 81% தாவேகா,
திமுக 13% காட்டுது, பிஜேபி 8% காட்டுது. குறைந்தபட்சம் நீங்க சொல்ற இந்த ஷார்ட் பீரியட்ல நான் கடந்த 4 நாட்களா பார்த்தேன், எது எடுத்தாலும் 81, 82, 85% காட்டுது தாவேகா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆமா 81% காட்டுது. உதாரணத்துக்கு இல்ல அந்த மாதிரி தேர்தல் இல்ல. உதாரணத்துக்கு ஆவடியில் அமைச்சர் நாசர் இப்பவும் அவர் இருக்காரு, அவர் ஏற்கனவே ஜெயிச்சிட்டாரு. ஆனா இப்போ புதுசா ஒரு தினத்தூராயா பிஷப்பா இருந்தவர் அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகமாகுது. ஏன்னா ஆவடியில தலித்து 60 எல்லாமே புத்தவர்களா இருக்காங்க. ஆர்சி கிறிஸ்டின், சிஎஸ்சி கிறிஸ்டின், டிஎல்சி கிறிஸ்டின், அப்புறம் பெண்டகாஸ்ட். அப்போ இவங்க ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அந்த அடிப்படையில அது நீங்க சொல்ற மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸா பார்த்தா நான் இருக்கிற ஒரு ஊர்ல மட்டுமே இது தெரியும். அப்ப சுத்தடி பார்த்தா கூட வந்துருவாரு, திருவள்ளூர் பார்த்தா கூட வரும், மாறும் அப்படின்றாங்க. அதனால இதை எப்படி நான் பாக்குறேன், என்னோட பார்வையில ஒரே அறையில உட்கார்ந்து நம்மளா ஒரு ரெடி பண்ணி இந்த கருத்துக்களை இப்ப வெளியிட்டு திமுகவுக்கு ஆதரவா இந்த கருத்துக்களை வெளியிட்டு நான் கருதுறேன். அது முடிய பார்வையா இருக்கும். கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக நான் ஊடகங்களை செஞ்சிருக்கேன். 22 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட IPS.com வெப்சைட் போய் பாருங்க. அதுல ஒவ்வொரு தேர்தல் 2019, 2021, 2024 எக்ஸிட் போல கர்நாடக தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, உங்களுக்கு புலப்படும். இன்று நான் வந்தோம்னால 2008 தொடங்கி இதுவரை கிட்டத்தட்ட 24 ஆண்டுகளா இருக்கிற பத்திரிகையாளர் ரெகுலர் செஞ்சிருக்கேன். நான் தான் தெரியும் தெரிகிறேன். ஆனா ரெகுலரா பத்திரிகை செஞ்சிருக்கேன். நான் வந்து முறையாக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனி IPS பிரைவேட் நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்துக்கு பிரைவேட் நடத்தப்பட்டு அதுக்கு ஸ்டாஃப் முறையை போடப்பட்டு அதன் அடிப்படையில் தான் நான் தரவுகளை சேகரிக்க நிர்வாகம் போதாக பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு செயல் வந்து அப்படிப்பட்ட நபர் நான் அண்டர் பண்ணுவேன். 2021ல இதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் அந்த ஃபார் டிஃபரன்ஸ் நீங்க கண்டினியூ வெளியிட்டீங்க. அதுல தேர்தல் முடிவுகளோட இது போச்சு. அது வெப்சைட் கொஞ்சம் ஓபன் பண்ணி பாருங்க. IPS.com ஓபன் பண்ணி பாருங்க. 2021 திமுக கூட்டணி 131 நினைக்கிறேன், சொல்றேன் அது 130 நினைக்கிறேன். அதுல கரெக்டா வந்து பாருங்க. திமுக இண்டிவிஜுவல் 131 போய் நெட்ல போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் அப்படி இங்க வராதுன்னா ஒரு தொகுதிக்கு ஆவரேஜ் வந்து 150 200 பேர் தான் எடுக்கப்படும். அதுக்கு ஒண்ணுக்கு 4 முறை ஆய்வு எடுக்கப்பட்டு அதனுடைய தரவுல தான் இங்க உங்களை சர்ச் வெளியிடப்படுறேன். அதாவது இது கிராஸ் செக் வந்து ஒரு முறை பண்ணல, 4 கிராஸ் செக் பண்ணி தான் எடுக்கப்பட்டிருக்கேன். இளைஞர்கள் வந்து தேர்தலை பொறுத்தவரை இளைஞர்கள் மட்டுமல்ல தாவேகாவுக்கு அது வயதுக்கு உட்பட்ட மேற்பட்டவங்களும் வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு எப்படி சார் உங்களுக்கு டிசிஷன் முதல் தலைமுறை வாக்காளர்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க தாவேகா அது திமுக சொல்லிருக்காங்க. அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கிறதுல நாட்டாளுக்கு 8% வாங்கி கொடுத்துருக்கீங்க. இல்ல அது இருக்கு அது அந்த ஃபேக்ட் இல்லன்னு சொல்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா அதாவது நான் இவன சொல்லி பாத்து சொல்றேன். அவன சொல்றாங்க நான் என்ன பாத்து சொல்றேன்னா தற்போதுல வந்து 5% வாக்கு, அதாவது தாவேகாவுக்கு 2% ஓட்டு அது போகுது. அது முன்னாடி 4 முனை போட்டியிட்டதுல விவரம் சொல்லிருப்பாங்க. 2% ஓட்டு பண்ணாலும் அந்த அண்ணாமலை ஆதரவாளர் ஒரு குரூப் இருக்கு, ஒரு 77% ஓட்டு. அது தாவேகாவுக்கும் நாம் தமிழுக்கும் போகுது. அப்படி போறதும் இது வரதும் டேலி ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்தா பாத்து அப்படி பாக்குற போதுதான் 5% ஓட்டுகள் நாம் தமிழுக்கு இருக்கு. ஆனா இந்த ஓட்டு உண்மையே டிரான்ஸ் ஆச்சுன்னா 8.42 போவதற்கு வாய்ப்பு இருக்குதா என்னுடைய பார்வை நான் பாக்குறேன். காரக்குடி ஏன்னா 4 முறை படி சீமானாக இருக்காரு. அதுக்கு நான் அந்த தொகுதி ஸ்பீக்கர் சொல்றேன். இப்ப குளத்தூர் தொகுதி திமுக வெற்றி ஸ்டாலினோட வெற்றி பெற சொன்னேன். புதிய சேப்பாக்கத்துல ஒரு சுந்தரி வெற்றி பெற சொன்னேன். எடப்பாடி இதே வந்து பார்த்தா அங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. இது இன்னொரு விஷயம்னா காரக்குடி பொறுத்தவரை 4 முனை போட்டி நாம் தமிழ் சீமான இருப்பதால அது ஸ்பீக்கர் சொல்றேன். அதுல ஒரு விஷயம்னா இந்த கூட்டணி காங்கிரஸ் ரொம்ப சில இடத்துல மும்முனை போட்டு இருக்கும்போது அறந்தாங்கிட்டுனா திருநாவுக்கரசுடைய மகன் ராமச்சந்திரன் நிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் ஓட்டு 40,000 ஓட்டு இருக்கு. அதுல வந்து கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு பட்டியல் சமுதாய வாக்கு இருக்கு. அந்த இடத்துல திமுக காங்கிரஸ் பாஜக போட்டியை மும்முனை போட்டு பார்க்கும்போது அந்த தாவேகா வந்து 8 இடத்துல வெற்றி பெற வாய்ப்புக்கு முகமது நீங்க பேரை வச்சு இஸ்லாமியர்கள் ஓட்டு அப்படியே கன்வெர்ட் ஆகும். இல்ல சொல்றா இல்ல அந்த தொகுதி அந்த ஒரு தொகுதியில இஸ்லாமிய கட்சி யாருமே இல்ல. அந்த இஸ்லாமிய கட்சி இருப்பதனால அதுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி அங்க இருக்காங்க, அதிமுக சில கூட்டணிகள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க.
எப்படி அந்த அடிப்படையில நம்ம வந்து அந்த இடத்துல வேற கேண்டிடேட் இல்ல. சோ அந்த கேண்டிடேட்ல வந்து முஸ்லிம் சமுதாய வாக்கள் அங்க பிரதானமா அந்த அந்த நபர் சொல்லுவார். இப்படி ஒரு விஷயம் நான் தேர்தல்ல டிசைட் பண்றீங்களா? இல்ல நீங்க எப்படி முடிவு செய்றீங்கன்னு கேக்குறாரு. நீங்க இவங்களுக்கு தான் வாக்களிப்பாங்க அப்படிங்கறத எப்படி இறுதியா முடிவு செய்றீங்கன்னு கேக்குறாரு. ஒவ்வொரு தொகுதியும் ஒவ்வொரு சட்டமன்றமும் வெற்றுவாய்ப்பு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வைஸா சொல்லப்பட்டிருக்கு. இந்தந்த தொகுதி வெற்றுவாய்ப்பு கேட்ட விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன முக்கியமான தொகுதிகள் அதெல்லாம் விளக்குறாங்க. ஒரு क्वेश्चन. இப்போ அந்த ரெண்டு செய்தியாளர்களுக்கு சந்தேகம் தான். இப்போ இந்த சர்வே எடுத்துறப்ப நீங்க ஒரு வீடியோ புகைப்படமோ இல்ல புகைப்படமோ எடுத்துக்கலாம். அது மாதிரி ஏதாவது காட்ட முடியுமா? தரவுல क्वेश्चन தான் எடுக்கப்பட்டிருக்கும். வீடியோ காட்சிகள் எப்படி அது எப்படி நம்பிக்கையானது நான் மக்கள் நான் கேக்குறேன். சார் நீங்க போனீங்க சார் நீங்க இல்ல நீங்க போனமா நான் போட்டோ காட்டுறது சொசைட்டி ஏத்துக்கும். அப்ப நீங்க கொஸ்டின் வைக்கப்பட்டு அதற்கு தரவு கேட்கப்படுது. நீங்க எடுத்து வீடியோ பதிவு எடுத்து நான் வந்து சமூக வலைதளம் சாட்டிங் சம்பவம் மற்றும் கடந்ததை விட்டுங்க. இப்ப கேக்குறேன். இப்ப சார் என்னைக்குமே நான் வீடியோ பதிவு எடுக்கவே மாட்டேன். அப்படின்னா அது எப்படி சரியான சர்வே ஏத்துக்கும்? அது உங்க பார்வை எடுத்துங்க. அது நான் கவலை. என்னுடைய பொறுத்தவரை கொஸ்டின் அடிப்படையில் நாங்க தரவு எடுத்தா எண்ணிய பண்ற உடனே எடுத்தா எடுக்க முடியாது. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி வீடியோ பதிவு எடுத்த அளவுக்கு நான் சாட்டிஸ் சர்வா அது கிடையாது. நான் என்னுடைய நிறுவனம் சாம்பிள் சைஸ் எடுக்குது. சாம்பிள் மூலமா தான் தரவு எடுத்து வெளியிடப்பட முடியாது. நீங்க போய் வீடியோ வச்சுக்கிட்டு எடுத்த அளவுக்கு நான் நீங்க திமுக கைக்குடி எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க பெரும்பான்மை சொல்றதே 130 தொகுதி இண்டிவிஜுவலா சார் 21 நான் சொன்ன திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? 24 சொன்ன திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? 2019 திமுக ஆட்சி பிடிச்சா இல்லையா? அதே மாதிரி நீங்க எப்படி திமுக ஆட்சி சொல்றீங்க? விஜய் ஒரு ஆள் வரல சார். போன தேர்தல்ல விஜய் ஆமாங்க விஜய் வருங்க. விஜய் இம்பாக்ட் இருக்குன்னு சொல்றேன். சார் விஜய் அவர் ஆட்சி வர சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் வர சட்டமன்றத்துல 1 கோடி அதாவது நான் எடுத்த ஆய்வு அடிப்படை பார்க்கறப்ப 1 கோடி 40 லட்சம் ஓட்டு கிட்டத்தட்ட பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பார்க்கிறேன். விஜய் வந்து கட்டாயம் இம்பாக்ட் ஏற்படுறது எந்த மாற்றம் இல்ல. பெரிய சக்தி அவரால் எந்த மாற்றம் இல்ல. ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அதிமுக தாவேங்கிற போது திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கப்படுறோம். அதை விட்டு நீங்க வந்து தாவேக வந்து மட்டுமா நான் சொல்ல அதிமுக மட்டுமான்னு சொல்ல. இன்னைக்கு இருக்கிற சொல்ல 2020 திமுக இந்த மும்முனை போட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓட்டுகள் கடுமையா பிரியுது. பிரிகிற போது பட்சத்திலும் கிட்டத்தட்ட 90 130 தொகுதி திமுக சாதகமா இருந்தா நான் பார்க்கப்படுறேன். இல்ல எல்லாருடைய கருத்து கணிப்புமே தொங்கு சட்டமன்றம் தான் அமையன்னு எல்லாரும் சொல்றாங்க. நீங்க மட்டும் தான் 130 இண்டிவிஜுவலா திமுக வருவீங்க. சென்னை டெல்டா தென் மாவட்டங்கள் உட்பட்ட பகுதியில திமுக வருவதற்கு வாய்ப்பு. அடுத்த விஷயம் அதிமுக வாக்கு வங்கி குறையிறதுக்கு என்ன தாவேக 2 பேருடைய ஓட்டு பிரிக்கிறாங்க. திமுக ஓட்டு பிரியுது, அதிமுக ஓட்டு பிரியுது. சோ 2 பேருக்குமே பலமா தான் இருக்கு. சோ தாவேக என்பது பார்த்தா இந்த எலெக்ஷன் பொறுத்தவரை எல்லாமே ஜென்சி ஓட்டு மட்டும் தான் தாவேக போய் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. நான் 50 வயசுக்கு உட்பட்ட 60 வயசு மேற்பட்டவர்கள் கூட பெண்கள் ஆண்கள் வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சோ இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிக சதவீதங்கள் கூட பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழக வரலாற்றிலே ஒரு 85% மேல வாக்களிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் நீங்க பார்க்கலாம். சோ இது விசித்திரமான தேர்தலாக இருக்கும். அதாவது பழைய டேட்டா கரண்ட் டேட்டா இதுவரை பொருந்தாது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இருந்த ஆண்டவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவோ இல்ல மாற்றத்தோட ஒப்பிடுறதுதான் இது பார்க்கணும்னு பாருங்க. அதிகமா சொல்லப்படுறாங்க சார். அதிகமா சொல்லப்படுறது தமிழர் முழுக்க 203 சட்டமன்ற தொகுதிக்கும் மக்கள் அதிகமா பேர் பயன்படுத்துவது ஸ்டாலின் விஜய் தான் பயன்படுத்துறாங்க. அதுதான் சொல்றேன். இந்த கிட்டத்தட்ட 26 ஆண்டுகளை எண்ணிக்கே சவாலா இருக்கு. அதான் பாத்தீங்கன்னா வெளிப்படையவே கணிக்க முடியல. இன்ஃபினிட்டி சொல்லி நான் போட்டுருக்கேன். இதுவே நான் வாழ்க்கையில போட்டது எப்படியாவது மேக்ஸிமம் கொஞ்சம் விண்ணப்பம் இருக்கணும். டேட்டாஸ் எப்படி இருக்குனாலும் டேட்டாஸ் உட்காருங்க. சோ அதுதான் ஆக்சுவல் ஃபேக்டர் நான் கணிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இப்ப ஒவ்வொரு தொகுதி மாறி இப்ப சென்னை பாத்தீங்கன்னா விரிவாக்க மாட்டோம். பெரம்பலூர் தொகுதி ஒவ்வொரு தொகுதி புதுமையா இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் கடுமையா போகுது. சோ எந்த கட்சி ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து பெரும் சவாலா இருக்கிற உள்ளபடியே அரசியல் நான் ஒத்துக்கொள்றேன். அடுத்து இந்த எஸ்ஆர் எக்ஸிகியூஷன் வந்து வாக்குப்பதிவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. 85% மேல போடிங்காவது வாய்ப்பு இருக்கு. வர சட்டமன்றத்துல இருந்து 12:30 மணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டுல ரீச் ஆயிடும். மிகப்பெரிய இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போலிங் அதிகமாக சென்னையிலேயே ஓட்டு போலிங் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயம் எங்களுடைய பணி அதுதான். என்னுடைய நிறுவனம் கம்பெனி அதுதான் வேலையா டேட்டா சேகரிப்பு இந்த வேலையா. சரி குறிப்பிட்ட ஒரு தொகுதி நீங்க சொல்றீங்கல்ல, நான் என்ன ஒரே கேட்கிறேன். முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதன்முறை வாக்காளர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? அவங்க கருத்து எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு தீர்மானம் நீங்க சொல்லிருக்கீங்க. அது போன சர்வே நீ வந்தா தெரிஞ்சுக்க. அதுல வயது ரீதியாக சகோதரர் பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 நீங்க முன்னாடி இந்த ரிப்போர்ட்டை படிச்சுட்டு எனக்கு கேள்வி கேளுங்க. அதுல சாதி ரீதியாக நீங்க அறிவாளி நான் ஒத்துக்கிறேன். நீங்க பழைய செய்தி மீட்படுத்த பாருங்க. அதுல சாதி
ரீதியாக Please, understand. சகோதரர், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். போன சர்வேல என்ன வயது வாரியாக என்ன சாதி ரீதியாக எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்க அந்த தகவலை படிச்சுட்டு கேளுங்க. இப்போ வந்து ரிசல்ட் ஃபைனல் வந்து முடிவு கொடுக்குற எத்தனை தொகுதி என்னன்னு அதுக்கு முன்னாடி இருந்த வெளியிடப்பட்ட செய்தியில வந்து அது இதுக்கு முன்னாடி இருந்த நம்பரோட கேட்டு பாருங்க. அது பேப்பர் எடுத்துறாங்க எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க எடுத்தது உங்களுக்கு தெரியாம எப்படி நீங்க சொல்ல முடியும்? எடுத்தது தெரியாதா? நீங்க தான் பேசுறீங்க. ஒரு நிமிஷம் கரெக்டாயா? லாஸ்ட் பிரஸ் மீட் கொடுத்தல அதுல நீங்க கேட்டதா ஒரு கரெக்டா நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்க. நீங்க எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க. எல்லாரும் பாத்துட்டு அந்த ரிப்போர்ட் வந்து போன சர்வேல விடப்பட்ட தம்பி. இந்த கருத்து கணிப்பே போலியானதுன்றா. அதுதான் என்னுடைய வாதமே. அது உங்களுடைய பார்வை சார். உங்களுடைய பார்வை. இவருடைய பார்வை நீங்க திமுக கைப்புலின்னு அதுக்கும் பதில் இல்ல. யாருங்க கைப்புலி? யாருங்க திமுக கைப்புலி? எப்படிங்க சொல்றீங்க? எப்படி திமுக கைப்புலி நீங்க சொல்றீங்க? எப்படி ஆதாரம்? ஏங்க நீ 2019 எலெக்ஷன்ல வரல சார். திமுக 2019 எலெக்ஷன்ல வரல. 2000 எலெக்ஷன்ல வரல. 2000 தொடர்ந்து ஜெயிக்கல. அப்ப நீங்க போலீஸ் சொல்லலாம். எப்படி நீங்க போலீஸ் சொல்லலாம்? கேள்வி நாம சார் கேள்வி கேட்க ரைட்ஸ் உண்டு. ஆனா போலீஸ் சொல்லாரு. நான் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்றேன். இப்படி வீடியோ கேப்சர் இல்ல. அப்படி ஓகே போன போக பேச கூடாது. ஒரு போட்டோ இல்ல ஒரு வீடியோ இல்ல அப்ப எப்படி நம்புறது? என்ன போட்டோ இருக்கு? சார் क्वेश्चन சார் ஏற்கனவே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தீங்க. திமுக காரோ தமிழ்ல திருப்பி குடிக்குது. அப்படியே ஒரு நம்பர் சொல்லுங்க. எத்திக்ஸே இல்லாம பேச சொல்றீங்க. 50 மக்கள் தம்பி பிரஸ்ல சொன்னாங்க ஒரு 1000 ரூபாய் வாடகை கொடுத்து வந்து 5 பேர் கூட்டி வந்து பேசுறீங்க. சொல்றேன் அதாவது சுயமரியாதை எக்ஸ்போர்ட்டாதீங்க அதாவது ஒரு கம்பெனி எவ்வளவு சுயமரியாதை ஒரு கம்பெனி நீங்க உட்கார்ந்து கேட்காதீங்க நீங்க உட்கார்ந்து கேட்காதீங்க கண்டவெளிக்கு தமிழ்ல கேட்காதீங்க கம்பெனி அபி சரியா இல்ல 18 பைசா இருக்கு நான் பாருங்க அப்படியே இருங்க சார்